ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு பழைய கார்ட்போர்டு அட்டையில் இது மாதிரி விநாயகர் ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லைனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு யூஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஸ்டோன்ஸ் எதாவது யூஸ் பண்ணலாம். கிளிட்டர் ஸ்டோன்ஸ் அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது உங்களோட விருப்பம் தான். இங்கே வந்து என்கிட்ட ஸ்டோன்ஸ்லாம் இல்லை, அதனால் வந்து நான் கடலைப்பருப்பு இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து அதோட அவுட்லைனில் வந்து இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இது மாதிரி கலர் பர்ப் வச்சு நான் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தலைக்கு கிரீடம், அப்புறம் வந்துட்டு அவங்களோட அவுட்லைன், அப்புறம் வந்து காது, அந்த ஓம், இது மாதிரி எல்லா இடமும் நம்ம ஃபஸ்ட்டு கலர் பர்ப் வச்சு ஃபுல்லாக க்ளூவை போட்டு ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இங்கே வந்து அக்ரிலிக் கலர்ஸை வச்சு நான் இங்கே வந்து கலர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிரீடத்துக்கு ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட காது அண்ட் முகத்துக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி இடத்துலலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இது மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நான் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து பிளாக் கலர் வந்து அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பருப்பில் மட்டும் நம்ம கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பருப்புக்கும் அந்த பிளாக் கலர் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கண்ணுக்கு வந்து நான் இது மாதிரி அவுட்லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து லைட்டாக கையில் டிப் பண்ணி அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அது அப்ளை பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பிளாக் கலர் மேலே இந்த கோல்டன் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டேரெக்டாக கோல்டு பண்ணுறதை விட இப்படி நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு கோல்டு பண்ணுறப்ப பார்க்குறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே அழகான ஒரு விநாயகர் வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கார்ட்போர்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெயிண்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சாச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.